இன்றைக்கி தமிழ்நாட்டில் 12,500க்கு மேற்பட்ட பஞ்சாயத்து ஊராட்சிகள் இருக்குது. அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஊராட்சியிலையும் தெலுங்கர்கள் இருக்காங்க அப்படின்னு பாஜகவை சேர்ந்த ராமசீனிவாசன் பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களே ஒரு இடத்துல பதிவு செய்கிறார். அது உண்மைதான், எல்லா ஊர்லேயுமே அவங்க தெலுங்கர்கள் இருக்காங்க. அப்போ இருந்தே அவர்கள் அரசியல் சார்புடையவர்களாகவும் நிர்வாகத்தில் இருந்ததுனாலையும் அவங்க அதிகார வர்க்கத்தோட தொடர்புடையதாக இருந்து தொழில், வணிகம், அரசியல் இது எல்லாத்துலேயுமே தமிழர்களுக்கான வாய்ப்பை அவர்கள் தங்களுடையதாக மாற்றிக்கொள்ளும் நிலைமையில் இருந்தாங்க. அப்போ தமிழர்கள் எந்த விழாவையும் நிம்மதியாக கொண்டாடக்கூடாது. அதிலெல்லாம் ஒரு குழப்பம் பண்ணி புத்தாண்டு வந்துச்சுன்னா சித்திரை 1 புத்தாண்டா, தை 1 புத்தாண்டான்னு நம்ம விவாதம் பண்ணிகிட்டு இருக்கணும். மாட்டுப்பொங்கல் வந்துச்சுன்னா அன்றைக்கி திருவள்ளுவர் நாளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கணும். இப்படி எல்லா விழாக்களிலும் இந்த மாதிரி இடர்பாடுகளை கொண்டு வந்தது இந்த தெலுங்கர் கருணாநிதியுடைய ஒரு குறுக்கு புத்தி, அவருடைய குறுக்கு புத்தி. சாதி ஒழிப்புன்னு ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்தவங்க தமிழ் சாதிகளெல்லாம் ஒழிச்சிட்டு தெலுங்கு சாதிகளெல்லாம் நிறுவிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் 4 மாநிலங்களில் தெலுங்கை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறத இதை மறைந்த தமிழ் தேசிய அறிஞர் அருகோ அவர்கள் பதிவு செய்கிறார். அந்த ஆந்திர மகாசபையுடைய முதல் மாநாடு குண்டூரில் நடந்துச்சு. அதில் போடப்பட்ட முதல் மற்றும் ஒரே தீர்மானம் விசாகப்பட்டினத்திலிருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரை. ஒரு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் சுந்தர்ராஜ் இருக்கார் இல்லைங்க, திரைப்பட இயக்குனர் சுந்தர்ராஜ் அவருடைய நண்பரும் பள்ளித்தோழருமான பாக்யராஜை பற்றி எனக்கு துரோகம் செஞ்சிட்டார் அப்படின்ற ஒரு காணொளி ஒன்று யூடியூப்பில் இருக்குது. அந்த காணொலியில் போய் பின்னூட்டங்களை போய் பாருங்கள். அவர் தெலுங்கர்னு அப்படின்னு போட்டிருக்காங்க. யார்? பாக்யராஜ் தெலுங்கர்னு. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிக்கிறார். அதுவும் அது ஒன்றும் இல்லை, தெலுங்கர்கள் இப்போ காலகாலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரலாற்று திருட்டு, வரலாற்று மறைப்பு, வரலாற்று அழிப்பு. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avaiyarpaadasali.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ் தேசிய செயற்பாட்டாளர், வழக்குரைஞர் திரு ஜெயசீலன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் வணக்கம். இப்போ 2026 தமிழ் தேசியம் எப்படி இருக்கணும்? தமிழ் தேசியம் 2009க்கு பிறகு மக்களிடையே ஆழமாக வேரூன்றி மெதுவாக வளர்ந்து இன்றைக்கு ஓரளவுக்கு மக்களிடையே தமிழ் தேசியம் அல்லது தமிழர் அரசியல் அப்படிங்கிறது மக்களிடையே பரவிருச்சு. தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் நாம் தமிழர் முன்னிலையில் இருக்குது. அது போன்ற கட்சிகள் வெற்றி பெறக்கூடிய நிலைமையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், பட் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல் 2 இடத்திற்கான போட்டி என்பது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இருக்கிறது. சென்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் 3ஆம் இடத்திற்கு வந்த நாம் தமிழர் கட்சி இந்த தடவை 3ஆம் இடத்தை பிடிக்குமா அல்லது 4ஆம் இடத்தை பிடிக்குமா அப்படின்ற அளவுக்கு விஜய் வருகையால் ஒரு புதிய சூழல் உருவாயிருக்கு. இப்போது தமிழ் தேசியவாதிகளில் நாம் தமிழர் இயக்கம் ஒரு பக்கம் இருக்குது. நாம் தமிழர் அல்லாத அவரோடு சில கருத்துக்களில் முரண்பட்டு வெவ்வேறு இயக்கங்களை நடத்திக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அல்லது கருத்து முரண்களில் தமிழ் தேசிய இயக்கங்கள் பல இருக்குது. அதில் சில இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகம், அதை நாம் வீழ்த்தணும் அப்படின்ற அடிப்படையில் இன்றைக்கி அதிமுக என்பது தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அது ஒரு தமிழர் கட்சியாக இருக்குது. திமுகவில் இருக்கக்கூடிய அளவிற்கு அதில் தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் அதில் கிடையாது. அதனால் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நான் உட்பட தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள், தமிழ் தேசிய அமைப்புகள் பலர் எடுத்திருக்காங்க. இதற்கு சிலர்கிட்ட வரவேற்பு இருக்குது, சிலர்கிட்ட எதிர்ப்பு இருக்குது. அது எப்படி எடப்பாடியார் வந்தால் தமிழ் தேசிய ஆட்சி வந்துடுமா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 12,500க்கு மேற்பட்ட பஞ்சாயத்து ஊராட்சிகள் இருக்குது. அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஊராட்சியிலையும்
தெலுங்கர்கள் இருக்காங்க அப்படின்னு பாஜகவை சேர்ந்த ராமசீனிவாசன் பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களே ஒரு இடத்துல பதிவு செய்கிறார். அது உண்மைதான், எல்லா ஊர்லேயுமே அவங்க தெலுங்கர்கள் இருக்காங்க. அப்போ இருந்தே அவர்கள் அரசியல் சார்புடையவர்களாகவும் நிர்வாகத்தில் இருந்ததுனாலையும் அவங்க அதிகார வர்க்கத்தோட தொடர்புடையதாக இருந்து தொழில், வணிகம், அரசியல் இது எல்லாத்துலேயுமே தமிழர்களுக்கான வாய்ப்பை அவர்கள் தங்களுடையதாக மாற்றிக்கொள்ளும் நிலைமையில் இருந்தாங்க. அதனால் இன்னைய வரைக்குமே தொழில், வணிகம், அரசியல் இதில் எல்லாமே தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் வசம்தான் இருக்குது, பெரும்பான்மை. இதுதான் நிலைமை. அப்போ நாம் தெலுங்கர் முன்னேற்ற கழகமாகிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தணும். சரி, அதிமுகவை நாம் ஏன் ஆதரிக்கிறோம் அப்படின்னா, அதிமுகவிலையும் திராவிடம்ன்ற பேர் இருக்கே, எடப்பாடியார் தமிழராக இருந்துட்டா மட்டும் போதுமா, அது தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு உதவுமா அப்படின்ற கேள்விகளை சிலர் முன்வைக்கிறாங்க. இப்போ எடப்பாடியார்கிட்ட ஒரு தடவை யாரை கேட்டாங்க, ஐயா திராவிடம்னா என்ன அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் போய் அறிஞர்களை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்தளவுக்கு தான் அவங்க அதிமுக. அது திராவிடம்ன்றது பெயரில் தாங்கி இருக்கே ஒழிய அது திராவிட கட்சி இல்லை. எடப்பாடியார் தலைமைக்கு அப்புறம் இனிமேலும் அது வேற ஒருத்தர் கைக்கு போப்போம். இனிமேல் யார் தலைமை, எடப்பாடியாருக்கு அப்புறம் வேற ஒருத்தர் தலைவராக வந்தாலும் அதிமுக என்பது தமிழர்களுடைய கையில் தான் இருக்க போகுது. அதனால் அதிமுக என்பது திராவிட கட்சியாக நாம் ஏற்றுக்கிறது இல்லை. ஈவன் திராவிட பேச்சாளர்களை கூட, சுபவி போன்ற பேச்சாளர்களை கூட அதிமுகவை திராவிட கட்சியாக அவர் சொல்கிறதில்ல. திமுகன்றதான் அவர் திராவிட கட்சியாக சொல்கிறாரு. திராவிடர் கழகத்தை அவங்க திராவிட இயக்கமாக வச்சுருக்காங்க. எடப்பாடியார் வந்துட்டால் தமிழ் தேசியம் வளர்ந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வியை பலர் முன்வைக்கிறாங்க. இப்போ எடப்பாடியார் தான் போன தடவை தமிழர்களுக்கான இப்போ தைப்பூசத்துக்கு விடுமுறை அறிவித்தது அவர் தான் அறிவித்தார். நவம்பர் 1 தமிழ்நாடு நாள்னு கொண்டாடுறதுக்கு அறிவித்தவரும் அவர் தான். இப்போ கர்நாடகாவில் ராஜ்யோத்சவ நாள் அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க. அப்படிலாம் கொண்டாடினா அவங்க கொடியே வச்சுருக்காங்க. ஆனால் நம்மள்ட்ட அப்படி கிடையாது. எடப்பாடியார் அதை செஞ்சார். மிக முக்கியமாக குடிமராமத்து பணிகள், அதெல்லாம் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பணிகள். இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அவர் எடப்பாடியார் தான் பண்ணியிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கருணாநிதி முதலமைச்சராக இருந்தப்போ ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி அங்கே ஒரு விபத்தில் மரணம் அடைஞ்சிடுறாரு. ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டிக்கு இவர் தமிழ்நாட்டில் விடுமுறை அறிவிக்கிறார் அவர் இறப்புக்கு. திமுக கொடிகள்லாம் ஒரு வாரத்துக்கு அரைக்கம்பத்தில் பறக்க விடணும் அப்படின்னு அறிக்கை விட்டார். பறக்க விட்டாங்க, அப்படி அரைக்கம்பத்தில் பறக்க விட்டாங்க. ஆந்திரா முதலமைச்சர் இறந்ததுக்கு நீங்கள் எங்கே பறக்க விடுறீங்க? சரி, பறக்க விடுங்க, ஒரு அரசியல் மாண்புன்னு ஏதாவது நீங்கள் காரணம் கற்பிப்பீங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஏதாவது இறந்ததுக்கு அல்லது ஏதாவது ஒரு வாங்க பண்ணியிருக்காங்களா? உகாதிக்கு நீங்கள் விடுமுறை விட்டுருக்கீங்கல்ல தமிழ்நாட்டில். ஆந்திராவில் தமிழ் புத்தாண்டுக்கு விடுமுறை விட்டுருக்காங்களா? அந்த தமிழ் புத்தாண்டுலேயும் பார்த்தீங்கன்னா கருணாநிதி ஒரு குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்காரு. தை ஒன்றா சித்திரை ஒன்றா அப்படின்ற அடிப்படையில் தமிழர் விழாக்கள்லையும் குழப்பத்தை தெலுங்கர்கள் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுருக்காரு. திருவள்ளுவர் நாள் அப்படிங்கிறது வைகாசி மாதம் அனுச நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. அதை கொண்டு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வச்சுட்டு மாட்டுப்பொங்கலையும் குழப்பி விட்டார், திருவள்ளுவர் நாளையும் குழப்பி விட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு மதுரைக்கு போனீங்கன்னா இந்த திருமலை நாயக்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு தைப்பூச நாயகன்னு போஸ்ட் அடித்து விட்டுவாங்க. தைப்பூசன்றது தமிழ் கடவுள் முருக கடவுளுக்கு ஒரு பெரு விழாவாக தமிழர்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கர்கள் தைப்பூச விழா அப்படின்னு ஒரு போஸ்ட் அடித்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ தமிழர்கள் எந்த விழாவையும் நிம்மதியாக கொண்டாடக்கூடாது. அதிலெல்லாம் ஒரு குழப்பம் பண்ணி புத்தாண்டு வந்துச்சுன்னா சித்திரை 1 புத்தாண்டா தை 1 புத்தாண்டான்னு நம்ம விவாதம் பண்ணிகிட்டு இருக்கணும். மாட்டுப்பொங்கல் வந்துச்சுன்னா அன்றைக்கி திருவள்ளுவர் நாளை கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கணும். இப்படி எல்லா விழாக்களிலும் இந்த மாதிரி இடர்பாடுகளை கொண்டு வந்தது இந்த தெலுங்கர் கருணாநிதியுடைய ஒரு குறுக்கு புத்தி, அவருடைய குறுக்கு புத்தி. சரிங்களா? நீங்கள் இவ்வளோ நாளில் நாங்கள் உங்கள் தெலுங்கர்களுக்கு இங்கே உகாதிக்கு விடுமுறை விட்டுருக்கோம், நீங்கள் ஆந்திராவில் அங்கேயும் தானே 1 கோடிக்கு மேலே தமிழர்கள் இருக்காங்க, தமிழர்களோட பிறப்புக்கு லீவ் விடுங்கன்னு யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்கல. ஸோ இது போன்ற குறுக்கு புத்திகளை தமிழர்கள் இருந்தால் செய்ய மாட்டாங்க. குறைந்தபட்சம் தமிழர் பண்பாட்டு விளிம்பியங்களை காப்பதற்கு இப்போ தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்ட மாதிரி அடுத்து கார்த்திகை தீபம் இருக்குது. 5000 வருடத்திற்கு மேலாக கொண்டாடப்படுகிற தமிழர் பண்டிகை கார்த்திகை தீபம். அந்த கார்த்திகை தீபத்துக்கு ஒரு விடுமுறை விடுறதுக்கு அடுத்த முயற்சி நம்ம எடுக்கலாம். அது தமிழர் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். எடப்பாடியார் அவர் தமிழ் தேசியம் பேசிடுவார்ன்றதெல்லாம் நான் சொல்ல கிடையாது. வழக்கமான ஆட்சி அது. ஆனாலும் நம்ம தமிழர்களுக்கான அந்த சிம்பாலிக்
ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பண்பாட்டு விளிமியங்களை ஒரு நம்ம காப்பதற்கு ஓரளவு முடிந்த அளவுக்கு அது காப்பதற்கு வழிவகை செய்யும். இந்த மாதிரி கருணாநிதி செஞ்ச மாதிரி திருகு வேலைகளை வந்து வரலாற்று அழிப்பு, வரலாற்று மறைப்பு, வரலாற்று அழிப்பு, இதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தமிழர்களுக்கு எதிராக செயல்படுறது இவங்களுடைய நோக்கம். சரி, இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆந்திர மகாசபை அப்படின்னு ஒன்று 1916 அல்லது 18 அவங்க நிறுவி, அந்த ஆந்திர மகாசபையுடைய முதல் மாநாடு குண்டூரில் நடந்துச்சு. அதில் போடப்பட்ட முதல் மற்றும் ஒரே தீர்மானம் விசாகப்பட்டினத்திலிருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரை ஒரு தெலுங்கு பிரதேசத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதா. இதை வந்து மறைந்த தமிழ் தேசிய அறிஞர் அருகோ அவர்கள் வந்து பதிவு செய்கிறார். இதை தான் அவங்க வந்து பண்ணாங்க. அப்படி அவங்க திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. 1920 வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ், கேரளா காங்கிரஸ் இப்படிலாம் உருவாக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பின்னாடி மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்க போகிறோன்றதை அவங்க முன்னுணர்ந்து பண்ணாங்களா அல்லது ஏதோ ஒரு திட்டத்தில் அவங்க பண்ணுறாங்க. அப்போ வந்து 1920களில் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த தெலுங்கர் அவர் பார்த்திங்கன்னா அப்போவே வந்து ஆற்காடு மாவட்டத்தை 2ஆக பிரித்து, வட ஆற்காடு தென்னார்காடுன்ற மாதிரி பிரித்து, அது இன்றைக்கி சித்தூராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா பாலாறு வந்து கர்நாடகாவிலேருந்து நேராக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வேண்டியது அந்த சித்தூர் மாவட்டம் உள்ளே குடஞ்சி எடுத்த மாதிரி இருக்கும். ஒரு 30 கிலோமீட்டர் 33 கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த பாலாறு ஆந்திராவுக்குள்ளே பாஞ்சு வருது. அந்த பாலாறில் 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை அப்படின்னு கட்டி தண்ணி தேக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவர்கள்லாம் திட்டமிட்டு செஞ்சிட்டு இருக்காங்கங்கிறதுக்காக இந்த உதாரணங்கள் நான் சொல்கிறேன். அப்படி தமிழர்கள் தெலுங்கர் ஆட்சியால், தெலுங்கர் நாயக்கர் ஆட்சியின் நீட்சியால் இழந்தது இன்னும் இழந்துக்கிட்டு இருக்காங்க. நீ தமிழ்நாட்டில் பெரிய தொழில் நிறுவனங்கள், வணிகர்கள் இதெல்லாமே எடுத்துக்கிட்டிங்கனாலும் தெலுங்கர்கள் கையில் தான் இருக்குது. அது வந்து நீங்கள் பேருந்து முதலாளிகளாக இருக்கலாம், மருத்துவமனை முதலாளிகளாக இருக்கலாம், உணவகங்களாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயுமே, எல்லா பேருந்து நிலையங்கள்லையுமே சுற்றி இருக்க உணவகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தெலுங்கர்களுடைய உணவகங்கள் தான். அப்படி தான். அப்போ வணிகத்தை கையில் வச்சுருப்பதன் மூலம் பொருளாதாரத்தை அவங்க கையில் வச்சுருக்காங்க. பொருளாதாரத்தை கையில் வச்சுருப்பதன் மூலம் அரசியலில் ஆளுமை செலுத்துகிறாங்க. இப்படி இதையெல்லாம் தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். தமிழர்கள் இன்னமுமே கூட புரிதல் இல்லாமல் வந்து தெலுங்கர்கள் பின்னாடி நிற்கிறதெல்லாம் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சூழ்நிலை காரணமாகவோ, ஏதோ ஒரு அறியாமை காரணமாகவோ அல்லது சுயநலன் காரணமாகவோ தெலுங்கர்கள் பின்னாடி நிற்கிறாங்க. தெலுங்கர் திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களாம் நிறைய பேர் அறியாமல் இருக்காங்கன்னு தான் சொல்கிறேன். அறிந்தும் அதை செய்பவர்கள் சுயநலன் காரணமாக, தெரியாமல் இருக்கவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் தமிழர் ஆட்சி நிறுவனம். இப்போ நாம் தமிழர் இருக்காங்க, அவங்க வந்து தமிழ் தேசியம் பேசுகிறாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து வெற்றி பெறும் அளவிற்கு வலிமையோடு இல்லை. இப்போ இந்த மக்களாட்சியில் வந்து தேர்தல் முறையை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ சீமான் வந்து நாம் தமிழர் கட்சியை வச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் திமுக வீழ்த்த முடியுமான்னா அந்தளவுக்குலாம் அவர் வளரலாம். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் திமுக எதிர்த்து பேசுகிறீங்க, தெலுங்கர் ஆட்சியை பற்றி, தெலுங்கருடைய ஆதிக்கத்தை பற்றிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் பேசாட்டி கூட கட்சிக்காரங்க பேசுகிறாங்க. அப்போது பொது எதிரியான திமுகவை வீழ்த்த அதிமுகவோடு நான் கூட்டு சேருவேன்னு ஏன் அவர் சேரல? திருப்போரூரில் போன வருஷம் மார்ச் மாதம் திருப்போரூரில் அந்த பஞ்சமில்ல மீட்பு மாநாடுன்னு ஒன்று சீமான் நடத்தினார். அதில் என்ன பேசினார்? திமுகவை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி பேசினார். ஒரு 30-40 தொகுதியில் நீங்கள் வந்து நாம் தமிழரால் தான் ஜெயிச்சிங்க, குறைவான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த இடத்துல எல்லாமே நாம் தமிழர் அதிகமான வாக்கு வாங்கி நீங்கள் வெற்றி பெற்றீங்க, இந்த முறை எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு பேசினார் சீமான். அதுக்கு அடுத்து 2 நாளில் சவுக்கு சங்கர் வந்து அது அதிமுகவோட கூட்டணிக்கான சிக்னல் அப்படின்னு சவுக்கு சங்கர் ரொம்ப பாசிட்டிவாக பேசிட்டார். எல்லாமே அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து திமுக வீழ்த்த போகிறாரு அப்படின்னு. ஆனால் அவர் என்ன சிக்னல் அவர் மீன் பண்ணாருன்னு தெரியல. அதிமுகவோட கூட்டணின்ற மாதிரி லெஃப்டில் சிக்னலில் போட்டு ரைட்டில் கட் பண்ணுற மாதிரி இவர் அப்படி ஒரு பேசிட்டு கூட்டணி கிடையாது, நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு. அதை எப்படி வேணாலும் அரசியலில் எந்த நிலைப்பாட்டை எப்படி வேணாலும் நம்ம வந்து நியாயப்படுத்தலாம். அதற்கான வல்லமை பெற்றவர்கள் தான் அரசியலில் இருக்க முடியும். அந்த வல்லமையெல்லாம் சீமான்ட்ட இருக்குது. ஆனால் உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாகுது. நீங்கள் இன்னொரு தடவை வந்து பயிற்சி எடுத்தாலும் நான் பரவாயில்ல, திமுக ஆட்சி வர்றதை பற்றி எனக்கு ஆட்சேபணம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தமிழ் தேசியம் பேசுகிறீங்க? அப்போ சீமானுடைய நோக்கத்தின் மீது நான் குறை காண்றேன், அவருடைய நோக்கத்தை நான் சந்தேகப்படுறேன், ஐயப்படுறேன். 2016 அவர் வந்து
முதல் முறையாக ஒரு கட்சியாக தேர்தலில் களம் காண்றாரு. நான் ஒரு தனிநபராக 2016 சுயேட்சையாக நான் வந்து தேர்தலில் நின்றுருக்கேன். நான் ஏன்னா நம்மளும் அரசியல் ஆர்வத்தின் காரணமாக தான் 2011 அப்புறம் சட்டம்லாம் படிச்சுட்டு சட்டத்தை முடிச்சுட்டு 2016 திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதியில் வந்து நாம் வந்து சுயேட்சையாக நிற்கிறோம். அப்போவே வந்து எனக்கு தெரிந்த வழக்குரைஞர் அன்றைக்கு அவருக்கு நெருக்கமாக இருந்த ராஜீவ்காந்தி மூலமாக எனக்கு நாம் தமிழரில் வந்து ஒரு சீட்டு வாங்கி தரேன், நீங்கள் சுயேட்சையாக நிற்கிறீங்கன்னு என்னை கேட்டார். நான் வந்து சொன்னேன், அப்போவே வந்து எனக்கு நாம் தமிழர் சீமான் மீது எனக்கு முழு நம்பிக்கை கிடையாது. அவர் பேசுகின்ற பிரச்சனையெல்லாம் சரிதான், ஆனால் அவர் சொல்லுகின்ற தீர்வுகள் வந்து சரிப்படுமான்னு எனக்கு தெரியல, அதனால் அவர் மீது நம்பிக்கை இல்லை, ஒருவேளை பின்னாடி இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுயேட்சையாக தான் நின்னேன். போய் ஒவ்வொரு படத்துக்காக அவர் போய் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா, படத்தை உட்காந்து பார்த்துட்டு ப்ரீவியூ ஷோ பார்த்துட்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா சீமான். ஏன்னா முதல்ல தமிழர் திரைப்படத்துறை அல்லது தமிழ் திரைப்படத்துறைன்னு மாற்றுங்க அப்படின்னு சொல்லலாம்ல. ஸ்டாலினுடைய அரசு பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு பாலம்னு நாயுடு பேர் வைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்ற பேரில் ஒரு விருது வழங்குது. அடுத்து நாராயணசாமி நாயுடு, முத்துலட்சுமி ரெட்டின்றது ஒரு உதவித்தொகை, நாராயணசாமி நாயுடு விருது அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. இவங்க என்ன ஒரு கட்டமைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிகளே நாயுடு ரெட்டி இவங்க தான் அப்படின்னு கட்டமைக்கிறாங்க. சாதி ஒழிப்புன்னு ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்தவங்க தமிழ் சாதிகளெல்லாம் ஒழிச்சிட்டு தெலுங்கு சாதிகளெல்லாம் நிறுவிட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடும் பார்த்தா தெலுங்கர்களுடைய மாநிலம் மாட்டுக்கு. ஏன்னா தெலுங்கர்களுடைய ஒரு மறைமுக திட்டம் என்னன்னா, அவங்களோட மறைமுக திட்டம் ஒன்று இருக்குது, இந்தியாவில் 4 மாநிலங்களில் தெலுங்கை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் அப்படின்னு. அப்போ நீங்கள் தெலுங்கர் முன்னேற்ற கழகமான திமுக வீழ்த்தப்பட வேண்டும், தமிழரான எடப்பாடி வரணும், நீங்கள் கூட எதிர்க்கட்சியாக இருங்க. 2011 வந்து விஜயகாந்த் வந்து அதிமுக கூட்டணி வச்சு எதிர்க்கட்சியாக வந்தாரா, திமுக 3வது இடத்துக்கு தள்ளினாரா, அவர் ஒரு தெலுங்கர், அது வேறு விஷயம். அதே மாதிரி நீங்கள் கூட்டணி வச்சு ஒரு எதிர்க்கட்சியாக உட்காருங்க, திமுக முன்னாடி தள்ளுங்க, 3வது இடத்துக்கு தள்ளுங்க. இதை நான் போன தேர்தலே செஞ்சிருந்தாருன்னா 2016 சீமான் வந்து அதிமுக கூட்டணி வச்சிருந்தாருன்னா திமுக என்பது இன்றைக்கு ஒளிஞ்சு போயிருக்கும். திமுக என்பது தமிழர்களை பிடித்த பீடை. அது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க திருமாவளவன், வேல்முருகன், ஐயா ராமதாஸ் அவர்கள், இவங்கெல்லாம் இப்போ ராமதாஸ் ஐயோட நிலை என்னன்றது இன்னைக்கு வரைக்கும் நிலைப்பாடு தெரியல. ஸோ இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய 90களில் வந்த தாய்மண் இதழ் வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை, நேற்று வந்த திராவிடம் தமிழ் தேசியத்தை வழிநடத்துவதா அப்படின்னு கேள்வி எழுப்பினவர். ராமதாஸ் ஐயா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து அவர் ஆனால் ஓய்வு பெற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களது அரசியலை உங்கள் மகன் ஐயா அன்புமணி அவர்கள் முன்னெடுக்கட்டும். ஒரு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் சுந்தர்ராஜ் இருக்கார் இல்லைங்க, திரைப்பட இயக்குனர் சுந்தர்ராஜ் வந்து அவருடைய நண்பரும் பள்ளித்தோழருமான பாக்யராஜை பற்றி எனக்கு துரோகம் செஞ்சிட்டார் அப்படின்ற ஒரு காணொளி ஒன்று யூடியூப்பில் இருக்குது. அந்த காணொளியில் போய் பின்னூட்டங்களை போய் பாருங்கள். அவர் தெலுங்கர்னு அப்படின்னு போட்டிருக்காங்க. யார்? பாக்யராஜ் தெலுங்கர்னு. அப்போ மக்களிடையே உள்ள மனநிலையை, நிலைப்பாட்டை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து இன்னொருத்தர் சொன்னீங்க, வேல்முருகன். என் பார்வையில் ஸ்டாலின் தமிழர் அப்படின்றாரு. ஏதோ அவருடைய நோக்கத்தில் அவர் வெற்றி பெற்றுட்டார். ஒரு சீட்லேருந்து 2 சீட்டாக வந்துட்டார், அவ்வளோதான். தமிழ் தேசியத்திற்கு வேல்முருகன் வேலைக்காக மாட்டார். தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் வந்து சீமானுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. இது மணியரசன் வைக்கிற கேள்வி என்னன்னா, நான் அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், மக்களே மாறிக்கிட்டு இருக்காங்க, தமிழர்கள் தெரிஞ்சுக்கிட்டு தெலுங்கர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கிறாங்க, நீங்கள் அதை மட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு வரீங்க அப்படின்ற கேள்வியை நான் வந்து திருச்சி மாவட்ட பொறுப்பாளர், அந்த இயக்கத்துடைய திருச்சி மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அவங்க போய் சேர்த்தாங்கன்னா நமக்கு தெரியாது, சரிங்களா? அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆரம்பத்தில் பார்ப்பனர் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் மீது நம்ம மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கோம். அவர் திராவிடத்தை அம்பலப்படுத்தியதில் அவருக்கும் பங்கு உண்டு. அறிஞர் குணா அவர்கள் வரிசையில் மணியரசன் அவர்களுக்கும் பெரிய பங்கு உண்டு. அவர்கள்லாம் தமிழர்களுக்கு ஆசிரியர்கள் மாதிரி தான். ஆனாலும் அவர்கள் வந்து என்ன சொல்கிறது, அந்த மிதவாதம் அப்படின்ற அடிப்படையில் போவாங்க. முதல்ல நீங்கள் திராவிடத்தை வீழ்த்தி ஆகணும். திராவிடத்தை வீழ்த்தியதுக்கு பிறகு தான் ஆரிய எதிரிகளை வீழ்த்த முடியும். ஆரிய எதிர்ப்புங்கிறது முக்கியமான எதிர்ப்பு தான். ஆனால் முதன்மை எதிர்ப்பு தமிழர்களுக்கு எதுனா திராவிட எதிர்ப்பு தான். ஏன்னா ஆரியத்தினுடைய கள்ள கூட்டாளி தான் திராவிடம். ஆரியத்தை ஒரு கேடயமாக நின்று பாதுகாத்து கொண்டிருப்பது திராவிடம் தான். அப்போ நீங்கள் திராவிடத்தை வீழ்த்தாமல் ஆரியத்துக்கிட்டே நீங்கள் போக முடியாது.
அப்போ திராவிடத்தை கட்டி காத்துக்கிட்டு இருக்க திமுகவை நீங்கள் வீழ்த்தாமல் ஆதித்தத்தை எப்படி போவீங்க? இப்போ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அடுத்து நடித்து வெளிவர போகிற படத்தினுடைய பேர் பார்த்தீங்கன்னா சேயம். இது வந்து தமிழ் கடவுள் முருகருடைய பேரை. அதனுடைய போஸ்டர்ஸே பார்த்தீங்கன்னா அவர் வந்து முருகர் மாதிரியான வேடத்தில் தான் இருக்கிறாரு. இவர் ஒரு பக்கம் அல்லு அர்ஜுன், தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் வந்து காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிக்கிறாரு. அதுவும் வந்து போர்க்கடவுள் அப்படிங்கிற அர்த்தம் தான், அதுவும் முருகரை தான் குறிக்குது. இந்த தெலுங்கு நடிகர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுளை தான் வந்துட்டு தமிழ் கடவுளுடைய அந்த கதாபாத்திரங்களை தான் ஏற்று நடிக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, தெலுங்கர்கள் இப்போ காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரலாற்று திருட்டு, வரலாற்று மறைப்பு, வரலாற்று அழிப்பு, இதையெல்லாம் தான் அதுதான் இது. அதாவது அவர்களுக்கென்று ஒன்று இல்லை என்றால் இங்கேருந்து எடுத்துக்கோ. இப்போ ஆரியமும் அதான் பண்ணுச்சு. இப்போ நீங்கள் வழிபாடு, கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடநாட்டில் எந்த கடவுள்களும் கிடையாது, எல்லாம் தென்னாட்டு கடவுள் தான். சிவபெருமானாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், எல்லாம் வந்து தமிழர்கள் உருவாக்கிய கடவுள் தான். உருவாக்கிய கடவுளை இருந்த கடவுளை ஏதோ ஒன்று, அது நம்ம விவாதத்துக்குள்ளே போகலாம். தமிழர்களுடைய கடவுள் தான். அதை எடுத்துகிட்டு போய் தான் அங்கே ருத்ரமூர்த்தியாகவும் விஷ்ணுவாகவும் மாற்றிக்கிட்டா. அதை சமஸ்கிருதத்தில் வந்து பல புனைவு கதைகளை உருவாக்கிட்டாங்க. அப்போ ஆரியர்கள் ஒரு மாதிரி திருடுறாங்க, இவன் ஒரு மாதிரி திருடுவான். இந்த வடுக கூட்டம் என்ன பண்ணும், தமிழர்கள்ட்ட இருக்க பெருமையை தனவாக்கிக்கும், அல்லது தமிழர்களுடைய பெருமை இல்லைன்னு இழித்தும் பழித்தும் தூற்றியும் பேசுவாங்க. இப்போ நீங்கள் அதனுடைய நீட்சி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இப்போது சரி தமிழர்கள் வந்து தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ற அடிப்படையில் போயிட்டுருக்காங்க, அதை நம்ம ஹைஜாக் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் இவங்க வரலாற்று திருட்டு அல்லது பண்பாட்டு திருட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தெலுங்கு லாபிங்கிறது எல்லா வேலையுமே செய்யும், தமிழர்களுக்கு எதிரான எல்லா வேலையும் செய்யும். சிவகார்த்திகேயன், அல்லு அர்ஜுன் இவங்கெல்லாம் தெலுங்கர்கள் தானே, சிவகார்த்திகேயன் தெலுங்கர் தானே, இவங்களாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ள எல்லாம் மனவாடு பாசம்லாம் இருக்கும். அதனால் இவங்க ஒரு பெரிய லாபி, தெலுங்கு லாபிங்கிறது ஒரு பெரிய லாபி, பவர்ஃபுல் லாபி. தமிழர்கள் வந்து அதை உடைச்செறியணும், விழிப்புணர்வு அடையணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நாம் வந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். இல்லைன்னா உலகம் முழுக்கவே வந்து தமிழர்களுக்கு எதிரான, தமிழுக்கு எதிரான சில செயல் திட்டங்கள்லாம் போயிட்டு தான் இருக்குது. அதில் வடுகு லாபியும் ஒன்று. ராமசாமி நாயகர் அந்த வகையில் வந்தவர் தான். இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அது விசிகா தலைவர் திருமா அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விநாயகர் வந்து நாசைடு கடவுள் தானே, அவரை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. விநாயகர் நாசைடு கடவுள்னா அவர் தம்பி மட்டும் எப்படி தமிழ் கடவுள் ஆவார்? அது எப்படி யாருடைய கடவுள்ன்றாரு? வடக்குல வந்து அவர் வடநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஸோ அவருடைய தம்பி மட்டும் எப்படி தமிழ் கடவுள் ஆவாரு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அதெல்லாம் புனைவு கதைகள். விநாயகரும் முருகனும் அண்ணன் தம்பிங்கிறதே கூட புனைவு கதைகள்னு சொல்றது இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, அதுக்குள்ளே போவேன்னா ஔவையார் யார்? அவங்க தமிழர் தானே. அவங்க விநாயகர் அகவல்னு ஒன்று எழுதியிருக்காங்களா இல்லையா? அப்போ ஔவையார் வந்து வடநாட்டு கடவுளை வந்து பாட்டு எழுதியிருக்காங்களா? விநாயகர் அகவல்னு. இந்த கேள்விக்கு வந்து பல விஷயங்களும் தெரிஞ்ச திருமாவளவன் பதில் சொல்லட்டும். திருமாவளவன் எப்படின்னா திராவிடத்தின் தொங்கு சதையாகி போய் நிற்கிறாரு. அவருடைய ரெலவன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுவும் விஜய் வந்ததுக்கப்புறம் அவருக்கு தான் வாக்கு வங்கி அடி வாங்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது விஜய் வந்ததுனால மட்டும் இல்லை, அவருடைய செயல்பாடுகள், உங்களுடைய செயல்பாடுகள் உங்களை கீழே தள்ளி கொண்டிருக்கின்றன. ஒருத்தர் வந்து யாருன்னு தெரியல, ஒரு விஜய் கட்சியை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். 5 ரூபாய்க்கு விற்ற தக்காளி சோறு கூட இன்றைக்கி 50 ரூபாய்க்கு விற்கிது. நீ அன்னைக்கு 2 சீட்டு வாங்கினா இன்றைக்கி 2 சீட்டு தானே வாங்குற அப்படின்னு திருமாவளவனை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாப்புல. இப்போ 6 சீட்டு வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் திமுகவின் தொங்கு சதையாகி போய் தான் நிற்கிறார். அவர்லாம் அறிவார்ந்தவர். ஒரு இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து மாயாவதி முதலமைச்சராக இருக்காங்க. ஏங்க தமிழ்நாட்டில் வரல? ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரோ அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய தலித்துன்ற சொல்லாடல் தலித் சமூகத்தை சேர்ந்தவரோ ஏன் வரல? நீங்கள் திமுகவை தாங்கிட்டு இருக்கீங்க. திமுகவில் குறைஞ்சபட்சம் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்து திருமாவளவன் சொல்லக்கூடிய தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறேன். நான் தலித்துன்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டேன்.
தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், தமிழ் குடியினர், பறையற்பலரை நம்ம சொல்லுவோம். இப்போ அவங்க எத்தனை பேர் திமுகவில் இருக்காங்க? சமூக நீதி அப்படின்னு வாய்க்கிலேயே பேசக்கூடிய திமுக எத்தனை பேருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்கு? அந்த பொது தொகுதியில் போட்டியிட நீங்கள் விரும்பலாமா அப்படின்ற கேள்வி கேட்டதெல்லாம் வெளியே வந்திருக்கு. வன்னியரசு ஒரு பேட்டியில் சொல்கிறாப்புல, கருணாநிதி வந்து நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்குறாங்க. அப்போது திமுக வந்து சமூக நீதின்ற பேரில் எந்த தெலுங்கு சமூகத்திற்கான நீதி நிலைநாட்டிகிட்டு இருக்கோம்? தமிழர்களை சுரண்டிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியாதா? சமூக வலைத்தளங்களில் திருமாவளவன் தமிழரான்ற கேள்வியே வந்துருச்சு. ஆதாரபூர்வமாக எதுவும் நமக்கு கிடைக்கல. ஆனால் திருவள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்காரு. ஒரு திருக்குறள் வந்து, நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒருவனுடைய நற்பண்புகளில் அந்த நாரின்மைங்கிறது அன்பில்லாத ஒரு பண்பு. அன்பில்லாத பண்பு தோன்றுமானால் அவன் பிறந்த குலத்தையே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னது? நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். ஐயப்படுங்கன்னு சொல்லலாம், ஐயப்படுற மாதிரி ஆயிடும் அப்படின்றாரு. அப்போது சிலர் வந்து இப்போ சிலரில் நிறைய பேர் முகநூல்லையும் யூடியூப் காணொலிகள்லையுமே வந்து திருமாவளவன் வந்து தமிழர் கிடையாது, அவர் தெலுங்கர்ன்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நான் அந்த குற்றச்சாட்டை வைக்கல. ஆனால் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி உங்கள் குலத்தின் கண் ஐயப்படக்கூடிய முகாந்தரங்கள் இருக்குது. நீங்கள் திமுகவிற்கு அடிமையாக கொத்தடிமையாக இருந்து கொண்டு நீங்கள் இருங்க. அதை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பறையர் சமூகத்தை அடகு வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களை நம்பி பறையர் சமூகம் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு சமூகம் தமிழ்நாட்டில். அந்த சமூகத்தில் எல்லாரும் திருமாவளவன் நம்புறதில்ல. இருந்தாலும் நம்பிக்கிட்டு இருக்க சில லட்சம் பேரை நீங்கள் வந்து பணயம் வைக்கிறீங்க இல்லையா உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்காக. அப்போ நீங்கள் தமிழரான்ற சந்தேகத்தை நான் வைக்கணும் தானே? நான் வைக்கல, திருவள்ளுவர் சொல்கிறாரு குலத்தின்கண் ஐயப்படும் அப்படின்றாரு. சரிங்களா? அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் மீது ஐயப்படுமாறு இருக்கிறது. தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு நீங்கள் வந்த திருமாவளவன் இன்னைக்கு திமுகவின் காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கிடக்கிறார். அதனால் திருமாவளவனுடைய கருத்துக்கள்லாம் வந்து மதிப்பும் என்ன சொல்கிறது மக்களிடையே வரவேற்பும்லாம் இல்லை, குறைஞ்சிருச்சு. அவர் வந்து திமுகவில் இருந்தாருன்னா ஏதோ 1 சீட்டு 2 சீட்டு ஜெயிக்கலான்ற அடிப்படையில் திமுகவுடைய வாக்கு வங்கியில ஜெயிக்கலான்ற இடப்பு தனியாலாம் ஒரு செல்லா காசு, எதிர்காலத்தில் செல்லா காசு ஆகி போடுவார். ஆனால் இன்னமும் காலம் இருக்குது திருமாவளவனுக்கு தன்னை மாற்றிக்கொண்டு திமுகவிலிருந்து வெளியே வந்து தமிழர்களுக்கான நலனுக்காக அல்லது நீங்கள் வந்து சாதி கட்சின்னு நான் சொல்லலாம், பட் அப்படி தான் அறியப்படுறாரு. அந்த குறைந்தபட்சம் மிக பெரும் தமிழ் சமூகமான பறையர் சமூகத்திற்கான நலத்திற்காக நீங்கள் பாடுபடுங்கள், நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் திமுக காலில் விழுந்து கிடக்குறீங்களே. இன்னொரு முக்கியமான விஷயம், திமுகவோ கருணாநிதியோ தமிழர் ஒருவளை வளர்த்து விடுறதுங்கிறது ரொம்ப அரிது. நீங்கள் ரொம்ப காலமாக அவங்களோட யாராவது நெருக்கத்தில் இருக்காங்க, அவங்களோடையே இன்னி பிணைஞ்சிருக்காங்கன்னா அவங்களாம் தெலுங்கர்களாகவே இருப்பாங்க அல்லது தமிழர் அல்லாதவர்களாகவே இருப்பாங்க. உதாரணங்கள்லாம் கூட சொல்ல முடியும், பட் இருந்தாங்க வேணாம். அதனால் அதுவுமே கூட திருமாவளவன் மீது சந்தேகப்பட வைக்குது. என்னடா இவர் வந்து ஏன்டா வந்து அங்கேயே ஒட்டி கிடக்கிறாரு வெளியே வராமல் அப்படின்ற அளவுக்கு சந்தேகப்பட வைக்குது. அதனால் திருமாவளவன் அவர்கள் உண்மையான தமிழராக இருந்தால் அவர் தமிழர்களுக்காக பாடுபட வேண்டும், திமுகவிலிருந்து வெளியே வரணும், தெலுங்கர் முன்னேற்ற கழகமான திமுகவிலிருந்து வெளியே வந்து தமிழர்களுக்காக பாடுபடுங்கள் என்று நான் வந்து அன்போடு கேட்டுக்கிறேன். அவர் வந்து வயதிலும் அனுபவத்திலும் அறிவிலும் பெரியவர், அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. பட் உங்களுடைய செயல்பாடுகள் ஐயப்பட வைக்கின்றன, அவ்வளோதான். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி.